சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்போ கரூர்ல துயர சம்பவம் நடக்குது. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியா இருக்காரு, எதுவும் பேசல. அதே மாதிரி தாவேகா கட்சிக்காரங்களும் ரொம்ப குவைட்டா இருக்காங்க. நேத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அதுலயும் டைரக்டா அக்ரெசிவா அட்டாக் பண்ணல, ஆனா ஒரு வகையா ஹிண்ட் பண்றாரு. என் சைட்ல எந்த தவறும் இல்ல, டிவிகே சைட்ல தவறு இல்ல, அரசு பக்கம் தான் தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை டீல் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் பேசியிருக்காரு. அவரும் பிரஸ்ஸை சந்திச்சிருக்காரு. அவரும் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ ஓவரால் அந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி பாக்குறீங்க? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். அவருக்கு பலம் என்னன்னு தெரியாது. ஏற்கனவே அவரு ஜெயலலிதா அவரை சீரோவாக்கியிருக்காங்க 2014. என்னோட கருத்துப்படி அவர் கள்ளக்குறிச்சியில் அவர் போட்டு வந்த கணக்கை திமுக உதயநிதி ஸ்டாலினை வச்சு அவருக்கு ஒன்றும் இல்லைங்கிறத டீல் பண்ணியிருக்காங்க. 2 விஷயம். பட் அவருக்கு பெரிய கூட்டம் இருக்குது. அவருக்கு என்ன ஓட்டுங்கிறது 2026 மே மாசம் தான் தெரியும். இதற்கிடையில அவர் தன்னை ஸ்டாலினுக்கு இணையா பொசிஷன் பண்ணார். இட் இஸ் பொசிஷனிங். கமலஹாசனும் டிவி பெட்டியை உடைச்சி தன்னை பொசிஷன் பண்ணாரு. நான் தான் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்றினார். பட் ரிசல்ட் தினகரன் 5.5 வந்தாரு. கமலஹாசனோட சீமான் தமிழர் அரசியல் சொன்ன கமலஹாசன் 0.1 கூட, கமலஹாசனோட சீமான் 0.1 கூட வந்தாரு. சீமான் தன்னை பொசிஷன் பண்ணிக்கல, தமிழருங்கிற அதோட தான் போனாரு. ஸோ ரிசல்ட்டுங்கிறது வேற, பொசிஷனிங்கிறது வேற. ஆனா பொசிஷனிங்ல அவர் தன்னோட ஆதரவாளர்களை வச்சு ஊடகத்துல டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு பொசிஷன் பண்ணாரு. இது நல்ல ஒரு பொசிஷனிங் தான். ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த உள் அளவுல தன்னை என்ன நினைக்கிறாங்கிறது வெளிப்பட்டு போச்சு. தன்னை அறியாம செந்தில் பாலாஜிக்கு இணையா பொசிஷன் பண்ணிட்டார். திமுக தானே ஸ்டாலினுக்கு ஒரு சபார்டினேட். கொங்கு மண்டலத்தில் பெரிய தளபதி, நம்பர் 1 ஆர்கனைசர் இன் தமிழ்நாடு. ஓட்டோர் மேபி ஸ்டாலினுக்கு சபார்டினேட். உதயநிதி ஸ்டாலினுக்கு சபார்டினேட். அவருக்கு எதிராக தான் முதல்ல பொசிஷன் பண்ணி உள்ள என்டர் பண்ணாங்க. என்டர் பண்ணது உதயநிதி வர்சஸ் விஜய்னு தான். ஒரு இல்லாத ஒரு பொசிஷனிங்க பண்ணி என்டர் பண்ணாங்க. என்டர் பண்ணி ஒரு கட்டத்துக்குள்ள எடப்பாடி கூட்டணி வருவாருன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நான் தான் ஸ்டாலினுக்கு போட்டின்னு பொசிஷன் பண்ணல. எடப்பாடி பலம் நிரூபிக்காத விஜயை விட, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை விட பாஜக மேல், எந்த பாஜக மேல், மக்களவையில இவர் வேண்டான்னு தூர தள்ளி கதவு திறந்திருக்கு, காத்து வரட்டு, ஜன்னல் திறந்திருக்குலாம் கெஞ்சியும் பொங்கடான்னு சொன்ன பாஜக கிட்ட சட்டமன்றத்தில் ரோல் இல்லாத இடத்துல அவர் சரண்டர் ஆயிட்டாரு. காரணம், பலம் நிரூபிக்காத விஜயை விட ப்ரூவ்டு பிஜேபி, அதுக்கு நெகட்டிவ் ஓட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் 18% இருந்தாலும் தன்னோட நோக்கத்துக்கு அது தேவைன்னு அவர் பிஜேபி கூட கைகோர்த்துக்கிட்டாரு. அதற்கு பிறகு இவர் தன்னை மதுரை மாநாட்டில் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு பொசிஷன் பண்றாரு. என்னதான் இருந்தாலும் சுயரூபம் உள்ள மந்திரங்கிற மாதிரி உதயநிதி வர்சஸ் விஜய்ன்னு சில சினிமா நிருபர்களை வச்சு பொசிஷன் பண்ணவர் கடைசியா செந்தில் பாலாஜி கூட தன்னை அறியாமலே பொசிஷன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர் சைடு ஆர்குமெண்ட ரொம்ப கன்வின்சிங்கா ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டு வச்சு தெளிவா பேசுறாரு. சின்ன ஒரு விஷயம், இப்ப இத விஜய் ஏதோ பிளான் பண்ணி பண்ணல இல்லையா? கரூர்ல பெரிய ஒரு கண்டிப்பா வேற வழி இல்ல அவருக்கு. கண்டிப்பா திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி அக்கர்ட், சிம்பிளி அக்கர்ட், அவ்வளவுதான். நான் விஜயும் அதை குறை சொல்லல, திமுக அரசாங்கத்தையும் நாங்க குறை சொல்லல, போலீஸையும் குறை சொல்லல. இது கள்ளக்குறிச்சி சாராய சாவு மாதிரி கொஞ்ச நாள்ல கடந்து போயிடும். கள்ளக்குறிச்சி சாராய சாவாவது ஒரு சாராய இது நடந்துட்டு இருக்கு. அதை கண்டிக்காதது காவல்துறையின் தப்பு, அதை அனுமதிக்கிறது அரசின் தப்பு. இது அது கூட இல்லை, யாரோட தப்பும் இல்லை, ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நான் இதைத்தான் டே 1 சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் 2 தொலைக்காட்சியிலும் இது சம்பந்தமா பேட்டிகளை தவிர்த்தேன். இது வெப்லயும் பேட்டிகளை நான் தவிர்த்தேன் முதல் 2 நாட்கள். இப்ப இதுல உள்ள ஃபாலோ அவுட் என்ன, இதோட ரிபர்கஷன்ஸ் என்ன, பின் விளைவுகள் என்னன்னா, விஜய்க்கு ஆள் இல்ல, விஜய் நம்பி நம்ம கவுன்சிலர் ஆகணும்னு எவனும் இல்ல, விஜய் நம்பி நம்ம எம்எல்ஏ ஆகணும்னு எவனும் இல்ல. 234 தொகுதியில எங்கேயாவது கண்டன போஸ்டர் இருக்குதா, எங்கேயாவது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருக்குதா, எங்கேயாவது கண்ணீர் அஞ்சலின்னு ஒரு படத்தை வச்சிருக்காங்களா, எங்கேயாவது மௌன ஊர்வலம் நடத்தினாங்களா? ஒரு கும்பகோணம் மறைவுக்கெல்லாம், மழலையர் மறைவுக்கெல்லாம் அது பொதுவான இது. அனுதாபத்துல ஒட்டுமொத்த தமிழகமே ஒவ்வொரு தெருவுகள்லயும் அந்த பிஞ்சுகளுக்கு தங்கள் அஞ்சலியை செலுத்தினாங்க. இதுவும் கட்சி கூட்டத்துக்கு வந்தாலும் கூட பொதுவான ஆட்கள் தான்.
அவங்களுக்காக கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்காக கட்சிக்காரங்க தான் முன்னெடுக்கணும். யாருமே எங்கேயும் முன்னெடுக்கல. நாம் தமிழர் கூட சில இடங்கள்ல நான் பார்த்தேன் தமிழர்களுக்கு அஞ்சலின்னு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு கிரைசிஸ்ல மேனேஜ் பண்ண தெரியல. நான் ஏற்கனவே நான் சொன்னது இதுதான், தாவேகா காரங்க சுயநலவாதிங்க. விஜய் எப்படி சுயநலமா இத ஹேண்டில் பண்றாரோ, ஒரு போஸ்டர் அடிச்சு கொடுத்து மதுரையில ஒட்ட வச்சு ஆள போறான் தமிழன்னு, விஜய் வரப்போகிறாரான்னு ஒரு விவாதங்களை எடுக்கிறது, நியூஸ் 7 தந்தி இவங்களெல்லாம் விவாதம் எடுக்கிறதுக்கு குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச பப்ளிசிட்டியை பெறாரோ, அதே மாதிரி அவரை சுத்தி இருக்கக்கூடிய பொது சிந்தனையும் பொதுமக்கள் நோக்கமும் இல்லாத ரசிகர் மன்ற ஆட்கள், அவங்களுக்கு பொது பார்வையே கிடையாது. விஜய் பெரிய ஆளு அந்த மாதிரி சினிமா நடிகரை புகழ்ந்து பேசுறதுக்கும், அவர் படம் வரும்போது விஜய்க்கு படத்தோட தங்கள் படத்தை போட்டு தங்கள் பகுதியில வேற எதை சொல்லியுமே தங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பெற முடியாதவங்க, நான் விஜய்க்கு ரசிகன், அப்ப விஜய்க்கு ரசிகராட்டு சாதாரண மக்களும் இருப்பாங்க. ஓ தம்பி விஜய் ரசிகரா, விஜய் படமா, டிக்கெட் கிடைக்குமா, படம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு இது மட்டுமே குட்வில் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல படத்தை போட்டு பணத்தை செலவழிச்சு விஜய்க்கு முதுகுல பப்ளிசிட்டி தேடக்கூடிய தங்கள் முகங்களை ஊர் உலகத்துக்கு காட்டுறதுக்குள்ளவன் தான் ரசிகன். அந்த ரசிகன் இன்னைக்கு வியாபாரியா, அவனுக்கு எந்த லாபமும் வராத ஒரு இடத்துல கொஞ்சம் கூட கம்பேஷன் இல்லாம ஒரு 40 பேர் மரணத்துக்கு ஒரு அஞ்சலி போஸ்டரோ ஒரு இதுவோ இல்லாத அளவுக்கு தாவேக்கா போயிட்டு, இதைத்தான் நான் திரும்ப சொன்னேன். சரி, இது எதிர்பார்ப்பு இல்லாம மனிதநேய அடிப்படையிலும் செய்யலாம். எதிர்பார்ப்போட இந்த கட்சியில நம்ம எம்எல்ஏ டிக்கெட் வாங்கிடலாம், இந்த கட்சியில நம்ம கவுன்சிலர் ஆயிரலாம் நாளைக்கு, அந்த எண்ணத்துக்குள்ள இந்த தெருவுக்குள்ள நான் ஒரு ஆளுன்னு 10 பேரை சேர்த்துக்கிட்டு ஒருத்தன் பண்றதுக்கு இல்ல. அப்போ ஒவ்வொரு ரசிகனும் விஜய், நானும் ஒரு விஜய், இந்த மாதிரி தெரிஞ்சு அலையக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். விஜய் சினிமாவில சாகசம் பண்றாருன்னா வெளியில விஜய் சாகசம் பண்ணிட மாட்டாரு, சாதாரண மனிதன் தான் விஜய், வெளியே சாதாரண மனிதன் தான் எல்லா ஹீரோக்கள் மாதிரி. இவன் எனக்கு வெளியே சாகசம் பண்ண தெரியும், நான் ஒரு அஜித் குமார் ஆக்கம்னு பைக்ல வந்து சாகசத்தை பண்ணதுக்கு நிக்கிறான். ரைட் சார், இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே. இன்னும் ஒரு பாயிண்ட் நீங்க ஃபர்ஸ்டே சொன்னதை ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி பேசுனீங்க இல்லையா? கள்ளக்குறிச்சி சாராயத்தோட கம்பேர் பண்ண முடியாது, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இப்போ ஒரு வகையில பார்க்கும்போது அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம், பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே திருச்சியில அப்புறம் மற்ற இடங்கள் எல்லாம் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது, விஜயுமே நிறைய வயலேஷன்ஸ்ல ஈடுபடுறாரு, சொன்ன டைமுக்கு வரல, மக்களை வெயிட் பண்ண வைக்கிறாரு, அப்புறம் வேற நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் பேசுறாரு. அது போக அரசியல் மயப்படாத ஒரு கூட்டத்தை இப்படி ஒரு இடத்துல கூட்டும் போது கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்குமே அவர் தான் பொறுப்பேற்கணும். ஸோ இப்போ ஆக்சிடென்ட் சொல்லிட முடியுமா? இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் தானே, ரெண்டு சைடும் பொறுப்பேற்கணும்ல. இல்ல இதுல என்னமோ சொல்லி எதுவும் ஆக போறது இல்ல. அவங்க கரெக்டா சொல்றாங்க. 4 நாளா எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க. நான் டே 1 ஆக்சிடென்ட்ங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இதுவும் கடந்து போகும்னா அரசியல்ல இது எந்த இம்பாக்டும், ஓட்டிங் பேட்டர்ன்ல எந்த இம்பாக்டும் எடுக்காது. இதோட செந்தில் பாலாஜியை பொறுத்தளவுல கரூருக்குள்ள தனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பேட்டி அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் தமிழக அளவுல இந்த பிரச்சனைக்கு எந்த எஃபெக்டும் வராது. ஏன்னா கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை வந்து விஜய் வந்து பார்த்துட்டாரு, இங்க போலிங் குறைஞ்சிரோம்னாங்க, திமுகவுக்கு போலிங் குறையினாங்க. அப்போ ஆம்ஸ்டாங் மாற்றம் நடந்தது. நான் தான் சொன்னேன், எல்லாம் உங்களோட கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், போலரைசேஷன் தான் நடக்கும், 55% வாக்குக்கு மேல டிஎம்கே வந்துருவாங்க, 63% வந்தாங்க, 25க்கு மேல பாமக வந்துருவாங்க, 29 வந்தாங்க. ஸோ இது நாம் தமிழருக்கு பழைய ஓட்டை தான் காப்பாற்ற முடியுங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். அந்த இஷ்யூ வந்து போலிங் அதிகமாகிறத தடுக்கல. விஜய் வந்து பார்த்தோம், 50,000 ஆன்லைன் மெம்பர் விஜய்க்கு இருக்கிறாங்க விக்கிரவாண்டிலன்னாங்க. நோட்டா அபரீத வாக்கு எடுக்க போகுதுன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது நோட்டா முன்னோட வாக்கு குறைஞ்சு போயிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு அரசியல் தெரியாது. விஜய் பெரிய ஆளு, விஜய் இதுன்னு ஏதாவது சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு இருப்பாங்க. ரியாலிட்டிக்கும் அதுக்கும் ரொம்ப தூரங்கிறதே அவங்களுக்கு உணர மாட்டாங்க. இன்னைக்கும் நான் மீண்டும் சொல்றேன், ஒரு ரியாக்ஷன் இல்ல, ஒரு துன்ப கூட விஜய் ரசிகன் அவனும் இதை தூக்கி போடல இந்த பெரிய துன்பியல் நிகழ்வுக்கு. அப்ப இவனோட லட்சணம் இவ்வளவுதான். விஜய் எப்படி வியாபாரி சுயநலவாதியோ அதை விட மோசமான மக்கள் நல்ல அக்கறை இல்லாத வியாபாரி சுயநலவாதி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கல்ல ஒரு லீடர். நான் இன்னொன்னு கேட்கிறேன், சரி சரி சார், குருதி கொடைங்கிறாங்களே, விஜய் தரப்பு எவ்வளவு குருதி கொடை கொடுத்தாங்கன்னு கொடுக்கட்டு இல்ல. அப்போ குருதி கொடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனப்பக்குவமும் ஒரு சேவை மனைப்பானவம் கொண்டவன் விஜய்க்கு ஆளா இருந்தான்னா, அவன் இந்த இடத்துக்குள்ள ஒரு அனுதாபத்தை காட்டுறதுக்காவது
தன் இருப்பை காட்டுறதுக்காவது இயல்பான அனுதாபத்தை காட்டுறதுக்காவது அந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருப்பான். எங்கேயுமே 214 தொகுதியில இல்ல. அதான் இப்போ ஒரு கட்சிக்காரர் ஒரு அரசியல்வாதி ஒரு விஷயத்த பண்றாருன்னா அவருக்கு ஒரு லாபம் இருந்தா தான் பண்ணுவார். இப்ப நீங்க சொல்றது போல இப்ப திமுக அதிமுக இந்த கட்சிக்காரங்களாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனை வந்தா போஸ்ட் ஒட்டுவாங்க, சில ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல ஏதோ ஒண்ணு ஈடுபடுவாங்க. அது காரணம் என்னன்னா நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டோம்னா எதிர்காலத்துல நமக்கு அது லாபம் தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். பட் தாவேக்காவை பொறுத்தளவுல அந்த மாதிரியான மெக்கானிசமே அங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா விஜயோட இமேஜ் மட்டும்தான். எனக்கு கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் ஸ்ட்ராங்கான ஆளா, அவருக்கு இமேஜ் இருக்கான்றத பத்தி கவலை இல்லை. மக்கள் ஓட்டு போட்டா விஜய்க்காக தான் ஓட் பண்ணணும். சோ அப்படி இருக்கும்போது லோக்கல் லீடர்ஸுக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை இல்லைல்ல. எஸ், அதுதான் அந்த தப்பு. ஜான் ஆரோக்கியசாமி இயல்பாட்டும் அவனு சுயநலவாதிகள் தான். விஜய காட்டி ஒரு விளம்பரத்தை தேடுறவனை தவிர அவனுக்கு மக்கள் பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. இண்டிபெண்டா எதுவும் செய்து 10 பேரை திரட்டி தான் ஒரு ஆளானுக்கு விஜயகாந்த் மன்றத்துல அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இங்க 4-5 பேர் கூட கிடையாது. பட் இந்த இடத்துக்குள்ள விஜயகாந்த் மன்றம்னு வரும்போது, விஜயகாந்த் தேமுதிகாணி வரும்போது அவருக்கு ரசிகர்கள் வந்தாங்க. இதையும் தாண்டி விஜயகாந்த் மூலமா நம்ம ஒரு ஆளாயிரலான்னு ஒவ்வொரு தெருக்கள்லயும் வந்தாங்க. அன்னைக்குதான் அந்த பேனர் கலாச்சாரம் உருவான காலகட்டம். அப்போ விஜயகாந்த் பேனரை வச்சுக்கிட்டு ஒரு 10 பேர் பேனர் இருக்கும். அப்போ அந்த பேனர்ல ஒவ்வொருத்தரும் தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். அந்த பேனர் கலாச்சாரம் வரும்போது அவன் எப்படி அடையாளப்படுத்துறான்னா, விஜயகாந்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. அந்த பாப்புலாரிட்டியில நான் இந்த தெருவுக்குள்ள 1000 பேர் உள்ளக்கூடிய இந்த பகுதியில ஒரு ஆளா மாறிடுறேன். இந்த 1000 பேர் கூடிய இந்த இடத்துக்குள்ள ஒரு 100-150 பேரை விஜயகாந்துக்கு ஆளா மாத்தி விஜயகாந்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிடுறேன். அப்போ விஜயகாந்துக்கு பாப்புலாரிட்டி மூலமா நான் லோக்கல் லீடர் ஆயிடுறேன். நான் லோக்கல் லீடர் ஆகிறது மூலமா விஜயகாந்த் லீடர்ஷிப்புக்கு வாக்கு வங்கியை உயர்த்துறேன். இதுதான் அங்க கான்செப்ட் விஜயகாந்த். இதுல இந்த கான்செப்ட் துளியுமே இல்லை. இந்த கான்செப்ட் துளியுமே இல்லாம தப்பான ஒரு கற்பிதத்தோட திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், திருவாரூர் விஜய், திருவாரூர் சொல்ல மதுரை சுத்தி உள்ள இடத்த தான் சொன்னாரு விஜய்னு சொன்னீங்கன்னா, அப்போ இருக்க எவனுக்குமே வேல்யூ கிடையாது, எல்லாரும் ஜீரோ. இது அந்த பிராண்டிங் மாஸ்டர் வாங்கின பணத்துக்கு வேலை செய்யாம கட்சிக்குள்ள இருக்கவனையும் விஜய்க்கு நிழல்ல ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறாப்புல. நான் முகம் காட்டலனாலும் நான் தான் பெரியவன், விஜய் கிட்ட எனக்கு ரேப்போ இருக்குது, விஜய் நானும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க, நீங்கெல்லாம் ஜீரோ பார்ட்டிஸ் அப்படின்னு ஆதவர்ஜுனாவை, புசி ஆனந்த, நிர்மல் குமார, அருள்ராஜ, விஜயலட்சுமிய நானாவது கஷ்டப்பட்டு இவங்க பேரெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் ஆள் இருக்காங்கன்னு, விஜயலட்சுமின்னு ஒரு சகோதரி கூட இருக்காங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். சோ இவங்களெல்லாம் ஜீரோங்கிற ஒரு லெவலுக்கு அந்த பிராண்டிங் மாஸ்டர் ஆக்குறாரு. இது பிராண்டிங் மாஸ்டர் பண்றான்றதை விட அது உண்மைதானே சார்? எல்லாருமே ஜீரோ தான், விஜய் மட்டும் தான் அங்க வேல்யூ, வேற என்ன இருக்கு? இதுதான் உண்மை. இதுதான் அந்த 2% ரசிகரை தவிர வேற எதுவும் இல்லை. அப்போ ஒரு நடிகனுக்கு 2% ரசிகர் இருப்பான், அதை தவிர வேற எதுவும் இல்லை. விஜயகாந்துக்கு 2% தான் ரசிகர்கள். விஜயகாந்துக்கு இதோட கொஞ்சம் குறைவா இருந்திருக்கலாம், 1.5 கூட இருந்திருக்கலாம். இவருக்கு 2% இருக்கலாம், கொஞ்சம் வெறி பிடிச்ச ரசிகர்களாட்டம் இருக்கலாம். இவர் ரஜினி கமல் தவிர்த்துக்கிட்டு ஒரு 7 வருஷமா மற்ற அவருக்கு ஏஜ் குரூப்ல நடிகர்கள் மத்தியில கிளையும் கிடந்தாரு, அப்புறம் மேலேயும் வந்துட்டாரு. சோ விஜயகாந்த் அந்த பொசிஷன்ல இல்ல. ரஜினி கமல் காலகட்டத்தில் 3ஆவது தான் இருந்தாரு. இவருக்கு விஜயகாந்தை விட அந்த ஒரு பொசிஷன் கிடைக்கும் போது கொஞ்சம் தூக்கலாட்டே ரசிகர்கள் இருக்கலாம். இதை தாண்டி இவருக்கு என்ன? அந்த ரசிகனை தாண்டி எதுவும் இல்லை. அந்த ரசிகன் இப்ப விஜய்க்காக ஒரு பிரெட்டானிட்டி அடிப்படையில, ஒரு சகோதரத்தை அடிப்படையில துரும்ப கூட தூக்கி போட மாட்டேங்கிறான, சுயநலத்தின் உச்சமாலாம் இருக்கான். விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி பச்சுவந்தி அரசியல் வியாபாரின்னா இவன் அதை விட மோசமான சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரியா தானே இருக்கான். இதைத்தான் நான் ஜட்ஜ் பண்ணி சொன்னேன். அங்க ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்காது, பிரெட்டானிட்டி இருக்காது, சகோதரத்துவம் இருக்காது. ஒருத்தன் 50 பேரை லோக்கல்ல சேர்த்துக்கிட்டு ஒரு தலைவன், நான் இந்த லோக்கல்ல எங்க ஒரு ஆளுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. விஜய் மற்ற எல்லாம் ஜீரோ. அப்போ நீங்க எம்ஜிஆர் வரும்போதே எம்ஜிஆருக்கு காளிமுத்து வந்தாரு, ஆல்ரெடி அருணா வந்தாரு, ஜிஆர் எட்மன் சார் வந்தாரு, கே கிருஷ்ணசாமி வந்தாப்புல, ஆர்.எம். வீரப்பன் நின்னாப்புல, எஸ்.டி. சோமசுந்தரம் நின்னாப்புல, நாஞ்சில் மனோகரன் நின்னாப்புல, எல்லாருமே திமுகவின் எம்எல்ஏக்கள். இதை தாண்டி கிளை செயலாளர் தேர்வுல திமுகவில் இருந்து தோத்து போன அத்தனை கிளை செயலாளர்கள் வந்தான். மாவட்ட செயலாளரா தோத்தவெல்லாம் எம்ஜிஆர் கூட வந்தான். அதற்கு பிறகு எம்ஜிஆர் களத்துக்குள்ள வரும்போது திமுகவில் அன்னைக்கு 50% பலம் கொண்ட ஒரு கட்சி, திமுகவில் கலைஞரை விட
80% அந்த நெடுஞ்செழியன் ரிவோல்ட் மக்கள் திமுக கலைஞருக்கு எதிராக டிசைட் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அப்ப ஆதித்தனாரு, பாவுசா, சத்யவாணி முத்து, அது இதுன்னு எக்கச்சக்க அந்த திமுக உள்ள அவ்வளவு வேல்யூடு பர்சன்ஸும் வந்து எம்ஜிஆர் கூட வந்துட்டாங்க. எம்ஜிஆர் அவங்கள மதிச்சாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தின் இளையநலா திருநாக்கரசு அண்ணன் சொல்றாருன்னா அந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் தான் பலம். அப்போ திருநாக்கரசு மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. 5 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குது. மூப்பனார் கேண்டிடேட் போட்டு 5 சீட் சேர்த்து தொண்டைமான், புஷ்பராஜ், கனி இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த மாவட்டத்தில் நம்மளையும் தாண்டி திருநாக்கரசுக்குன்னு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்க மாமனார் காமராஜருக்கு ஆதரவாளர், அந்த காலத்துல அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அப்போ அவர் ஜெயிக்கிறாருன்னா தம்பி புதுக்கோட்டை மாவட்டத்தின் இளைஞர்களான எம்ஜிஆர் அவரை இது பண்றாரு. KKSSR விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல KKSSR வந்து எம்ஜிஆரை தாண்டி வாக்கு வலிமை கொண்டு வராருன்னா KKSSR இது பண்றாரு. ஒவ்வொருத்தரும் கருணாநிதி கிட்ட இருந்து தன் பக்கம் வரணும்னு எம்ஜிஆர் பிளே பண்றாரு. சோ அந்த பிளேயை எம்ஜிஆர் திறம்பட செய்து எல்லா அம்சங்களையும் பண்ணி தான் எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர் கூட விஜய் நான் ஒப்பிடல. எம்ஜிஆர் 50% பலம் கொண்ட ஒரு கட்சியில நாட்டில இருந்து வந்தாரு. இவரு பனையூர் வீட்டுல இருந்து தான் வராரு. அப்படி வீட்டுல இருந்து வரவருக்கு இந்த மாதிரிப்பட்ட நிர்பந்தங்கள் எவ்வளவு அவசியம். ஒரு வன்னியர் பேசாட்டு ஐயன் பன்னூர் ராமச்சந்திரனை கொண்டு வந்தார். திராவிட இயக்க பேசாட்டும் ஒரு வன்னியர் பேசாட்டும் பன்னூர் ராமச்சந்திரன் கொண்டு வந்து விருத்தாச்சலத்துல அவர் வெற்றி பெறதுக்கு பண்ருட்டியாரோட அந்த பங்களிப்பு பெருசா இருக்குது. ஏன் கமலஹாசன் கிட்ட கூட கொஞ்சம் வெயிட் ஆனவங்க ஒரு எம்பி எலெக்ஷன் தான் வந்தாங்க. ஒரு 10-12 வெயிட் ஆன எம்பி கேண்டிடேட் வந்தாங்க. அப்போ அவரும் யாரும் வந்த எம்பிக்களே யாரையும் விஜய்க்கு தான் கமலஹாசன் தான் ஹீரோ மற்ற எல்லாம் ஹீரோன்னு சொல்லல. அதுவும் கமலஹாசனுக்கு கொடுத்த ஓட்டு தான். 4-5 பேர் வெயிட் ஆன இடத்துல நகர்ப்புறத்துல பிராமணர்களும் பிறமொழியாளர்களும் போட்டாங்க. அவர் கமலஹாசனுக்கு முதுகுளத்தூர், சிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி எல்லாம் முகத்துக்கு ஓட்டு உழல்ல. இத்தனைக்கும் தேவர் மகன் விருமாண்டிக்கு ஓட்டு உழல்ல. அப்போ அவரே சொல்றாரு ரசிகம் வேற வாக்கு வேறன்னு சொல்றாரு. இங்க இருக்கிறவங்களையும் அவமானப்படுத்துறதுக்காக எல்லாமே விஜய் தான் விஜயே சொன்னாரு. இப்ப நீங்க விஜய்க்கே ஓட்டு கிடையாதியா? நான் சொல்றேன், ரவீந்திரன் துரைசாமி சொல்றேன், விஜய்க்கே ஓட்டு கிடையாதியா? நீங்க நின்னாலே ஓட்டு கிடையாதியா? உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு எங்கேயா நிரூபிச்சிருக்கீங்க? சும்மா எவ்வளவு திமிர்லையும் இதுலயும் ஆதாரமற்ற ஒண்ணு சொல்றீங்க. உங்க கட்சியில உள்ள அடுத்தவனை அவமானப்படுத்துறீங்க. உங்களுக்கு மட்டும் ஓட்டு வந்துட்டா நிரூபிச்சுட்டேளோ? சோ இந்த கேள்வியை நான் யாரும் முன் வைக்கல. இப்ப பரிதாபமா வெறிச்சோடி போய் கிடக்குது. தியேட்டர்ல ஆளே இல்லைன்னு சொல்லும் போது, இந்த தியேட்டர் ஈயடிக்குதுன்னு சொல்லும் போது, காத்து வாங்குதுன்னு சொல்லும் போது நான் இந்த வார்த்தையை சொல்றேன். சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிவிகேல ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் ஏத்துக்கிறேன். பட் இருந்தாலும் இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு வேகம் கிடைச்சது. ஒவ்வொரு சாட்டர்டேயும் விஜய் வெளியே வர ஆரம்பிச்சாரு. வரும்போது பேசுறாரு. பொலிட்டிக்கலா பெருசா எதுவும் பேசல, பட் ஒரு விசிபிலிட்டி, டிவியில கவரேஜ் இதெல்லாம் கிடைச்சது. இப்ப பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஃபியூச்சர்ல இனிமேல் அவரு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுக்கு பெர்மிஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன். சோ இது பொலிட்டிக்கலா விஜய்க்கு ஒரு பெரிய செட்பேக்னு பார்க்கலாமா? விஜய்க்கு செட்பேக்னா சினிமா நடிகர் விஜய்க்கு செட்பேக்ஸ் இல்ல. ஜனநாயகம் படத்துக்கு ஓப்பனிங் கூடும். பொலிட்டிக்கலா தான் கேட்கிறேன். இந்த சிஎம் சொன்னதுல அந்த ரசிகன் குதிச்சிருவான். ஜனநாயகம் படத்துக்கு ஓப்பனிங் கூடும். ஆனா தன்னை அறியாம ரஜினி கூட கம்பேர் பண்ணிட்டு கடைசியில் சிவகார்த்தியன் கிட்ட சரண்டர் ஆனார் பாருங்க. அந்த நாம அடிச்ச அடியில தாக்கு பிடிக்க முடியாம கிலி ஆகி சிவகார்த்தியன் கிட்ட அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா கோட் அந்த படத்துக்குள்ள சரண்டர் ஆனார் பாருங்க. அதே மாதிரி தன்னை அறியாம செந்தில் பாலாஜி சரண்டர் ஆகி செந்தில் பாலாஜி இப்ப பிச்சு உதறாரு. அப்ப இந்த இடத்துக்குள்ள அவருக்கு ஸ்டேச்சர் அவர் பொசிஷன் பண்ணதுல கீழே விழுந்திருக்கிறாரு. ஓகே, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம். 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் தயார் பண்ணணும். அதுக்கு டைம் செலவழிக்கணும். ஒரு 600 பேரை நீங்க சந்திச்சு பேசணும். அவங்கள நமக்கு வேற யாரும் நிக்க மாட்டாங்க. எல்லாரும் நாடகம் ஆடுறாங்க. காங்கிரஸ்காரங்க ஷர்மிளா ரெட்டியை காலி பண்ண மாதிரி என்ன காலி பண்ணிடுவாங்க. நம்ம பண்ணனாலும் அவன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். அவன் ஸ்டாலினுக்கு 22 கூட தான் நிற்கிறான். என்னைக்காவது மத்திய அரசு விழுந்துராதா? RSSக்கு மோடிக்கும் தகராறு வந்துடாதா? 69 நடந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வந்துடாதா? ஸ்டாலினுக்கு 22 நமக்கு முக்கியம் தான் காங்கிரஸ் நிற்கிறான். காங்கிரஸுக்கு வந்து டெபாசிட் இழந்த ஜோதிமணியை எம்பி ஆக்குனது செந்தில் பாலாஜியும் திமுகவும். திமுக தான் எல்லாமலும் ஆயிட்டாங்க. இவரு மாணிக் தாகூரை எம்பி ஆக்குனது திமுக தான். அப்போ அவங்க திமுக விட்டு வரமாட்டாங்க.
ஸோ அதை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஏமாத்துவாங்க. நம்ம பப்ளிசிட்டிக்கு தான் நம்ம அதை பண்ணிக்கலாமே தவிர, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் ராகுல் வரமாட்டாரு, மதுரை மாநாட்டுக்கும் ராகுல் வரமாட்டாரு. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு சொல்லும்போது கன்னியாகுமரி தவிர டெபாசிட் இல்லாத காங்கிரஸ் பலம் நிரூபிக்காத விஜய நம்பி வரமாட்டாங்க. தேவைப்பட்டா அவங்க சர்மிளாவை காலி பண்ண மாதிரி, கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா மாதிரி நமக்கு ராஜ்யசபா 2009 தரல, இப்ப தரதுக்கு வருவாங்க. ஒண்ணு, திருமாவளவன் நினைச்ச மாதிரி வரல, அவர் இப்ப அடிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்து சீமா, நீ வேணா தம்பி என்ன சீமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப பலம் நிரூபிக்காத நம்மளை யாரும் இது பண்ண மாட்டாங்க. தேவை பலம் நிரூபிக்கிறது. அதை விட்டுக்கிட்டு பிராண்டிங் ஆட்களை விட்டுக்கிட்டு பலம் நிரூபிக்காமலே கருத்து கணிப்புன்னு போலி மோசடியும் இது ஆட்களை விட்டு பேச வைக்கிறதும் எந்த வகையிலும் பலம் தராது. சீரியஸா பலம் நிரூபிக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்கணும்னா 214 கேண்டிடேட்டை இது பண்ணும். இப்ப தினகரன் கூட இந்த விஷயத்துல திமுக ஆப்ஷனையும் ஓபன் பண்றாரு. தினகரன் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. கடைசியா இந்த விஷயத்துல உங்களுக்கு நிக்கணும்னா 1/2% ஓட்டு எடுத்த கிருஷ்ணசாமி கூட தான் நிக்கணும். அதுவும் ஏற்பாட்டு விஷயத்துல சீமான் சொன்ன மாதிரி பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லி அவர் தனிச்சு போறாரு. நீங்க அதுல இமானுவேல் சேரன்னு சொல்லும் பாரு. இவ்வளவு விமர்சிக்கக்கூடிய விஜய டிடிவி பாசிட்டிவா தானே பாக்குறாரு? பாசிட்டிவா தான் பாக்குறாரு. டிடிவி விஜயகாந்த் இணையானவர்னு சொல்றாரு, விஜயகாந்த் இணையாருன்றாரு, அதை விட அதிகம்னு சொல்றாரு. பட் அது நிரூபிக்கப்படல. அவருக்கு வேற யாரும் இல்லாதனால அவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவர் திமுக கூட பேரலாங்கிற எண்ணத்துல இந்த கரூர் விஷயத்துல திமுக மேல குற்றஞ்சாட்டல. அவரு மனச்சாட்சிப்படி பேசுறான், உண்மையை பேசுறேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சீமான் சொல்லலன்னா அவரு நான் இஷ்யூக்குள்ள நம்ம போகாண்டாம், நம்ம இஷ்யூ இல்ல இது. கன்ஷிராம் பாண்டியில மசூதி வேணும்னு முலாயம் சிங் யாதவ் சொல்லுவாரு, கோயில் வேணும்னு கல்யாண் சிங் சொல்லுவாரு. அதுல கன்ஷிராம் மாயாவதி இவங்களுக்கு என்ன லாபம்னு, எங்கள் இன பெண்களுக்கு இது பாதுகாக்கப்பட்ட சரியான மறைவிடம் உள்ள கழிப்பறை இல்ல, அதுதான் எங்களுக்கு இஷ்யூன்ட்டு போயிருவாங்க. சோ ஒவ்வொருத்தரும் அவங்க இது நன்மைக்கு தான் அரசியல் பண்றாங்க. பலம் நிரூபிக்காத உங்களை பற்றி தங்க பேசுனா தங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வரும், விளம்பரம் வரும்னா பேசுவாங்க. அது விளம்பரத்தோட நின்று போகும். இந்த வானத்தை போல காமெடி மாதிரி, ஐயா தாயே தர்மதுரையே 2 இட்லி பார்சல், 2 தோசை பார்சல், 2 வடை பார்சல். ஐயா வடை இட்லி பார்சல், நீ என்ன திருப்திப்படுத்துறதுக்கு தர்மதுரையா ஐயான்னா நான் ஒன்ன திருப்தியோட சொன்னேன்னு ஒரு பப்ளிசிட்டியை மட்டும் விஜய வச்சு வாங்கிட்டு போவாங்களே தவிர, ரியல் களம் வரும்போது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறத தான் அவங்க சொல்லுவாங்க. அது சிவாஜி ஜானகி பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி 50 சீட்டு கொடுத்தாங்க. கடைசியா பலம் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாதுங்கிறது சிவாஜிக்கு ஓட்டு விழுந்து, அவரு ஸ்டார் கேண்டிடேட். அந்த 77 எம்ஜிஆர் மீறி செலவு வெற்றி பெற்ற தொண்டைமான் ஃபேமிலில இருந்த ஒருத்தருக்கு ஓட்டு கிடைச்சி. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ராதாகிருஷ்ணன் ஒரு இந்து நாடார் பேக்கிங் உண்டு. இந்த நாடார்கள் சிவாஜி ரசிகர்கள் அதிகம். அவங்கள சிவாஜி தான் ரசிகர்கள் ஜாஸ்தி இருப்பான். அவங்க அந்த ராதாகிருஷ்ணங்கிற அந்த அட்வொகேட்டுக்கு ஓட்டு போட்டாங்க. நார்வேல் தொகுதியில 3 பேர் தான் ஓட்டு எடுத்தாங்க. 47 பேருக்கு ஓட்டே கிடையாது. 5% 4% ஒரு கூட்டணியில நின்னும் அதுதான் வந்தது. அப்ப நீங்க ஒரு பொருந்தா கூட்டணிக்கு போனா ஜானகி அணி 11% வாக்கெடுத்த ஜானகி அணியில சிவாஜி ரசிகர்கள்லாம் 3, 4 ஓட்டு எடுத்தாங்க. அவங்க ஓட்டும் அங்க டிரான்ஸ்பர் ஆகல. பெருமாள் பிள்ளை கன்னியாகுமரியிலையும் நிறைய இந்து நாடார்கள் ஊழல்ல சிவாஜி மன்றம் இல்லாத ஊரே கிடையாது. ஆனா அதிமுக ரெட்டல வேட்பாளர் பெருமாள் பிள்ளை 4% வாக்கு தான் எடுத்தாரு. நீ உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் பேசிக்கிட்டு கடைசியா எடப்பாடி மாதிரி ஒருத்தர் பின்னாடி போனீங்கன்னா பொருந்தா கூட்டணி ஆயிரும், ரொம்ப அசிங்கப்பட்டுருவீங்க, சிவாஜியோட கேவலப்பட்டு போயிருவீங்க. அது பெரிய மோசமான ஒரு நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும். அது சந்தர்ப்பவாதம், அரசியல் வியாபாரம் ஆயிரும். ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அப்படி உங்களால முடியும்னா ஏன் அஜித் ஒருத்தர் ஆதரிச்சாருன்னா அங்க ஓட்டு விழுந்துருமா? சிவகார்த்தியம் வந்தா விழுந்துருமா? விஜயகாந்துக்கு அது ஏன் நடந்ததுன்னா 8.2 நிரூபிச்சாரு, 10 நிரூபிச்சாரு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா 41 சீட்டு கொடுத்தாங்க. தன்னை முதல்வரா எடுத்து தனக்கு ஆதரவா தன் கட்சிக்கு விழுந்த ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. உங்க கட்சிக்கு ஓட்டு விடாமலே நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அது கற்பனை, ஏட்டு சுரக்கா, கதைக்கு உதவாது. அதைத்தான் சீமானே மாநாடு முடிஞ்சதுமே அடிச்சுட்டாரு. சீமான் சொன்ன அந்த கருத்து உண்மை. அப்ப நீங்க உங்களை நிரூபிக்கணும்னா விஜயகாந்த் மாதிரி, பவன் கல்யாண் மாதிரி ஃபுல்லா கேண்டிடேட் போட்டு அதை நிரூபிங்க. உங்களுக்கு ஆதரவா யாராவது வந்தா சேர்த்துக்கிடுங்க, அது உங்க உரிமை. அதாவது அவங்க ஸ்டார்ட் அது ரைட். இப்போ என்னன்னா ஒரு சின்ன விஷயம், இப்ப வரக்கூடிய செய்தி என்னன்னா
பாஜக சைடு விஜய் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பாஜக அதிமுக சைடு மேபி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இது தமிழ் மண்ணில் இது ஓடத்தான் செய்யும், அதை யாரும் தடுத்துட முடியாது. ஆனா மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவா வந்த நிர்மலா சீதாராமன், ஸ்டாலின் 22 எம்பி இருக்குது, பாஜகவுக்கு தேசிய தலைவர் இன்னும் நியமிக்கப்படல, எல்லாத்தையுமே கருத்துல கொண்டு திமுக அரசு மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்லாம பேசிட்டு போயிருக்காங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியது. இது விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாருங்கிற பேச்சு கடுமையா அடிபடுது. அது வாராரு திமுகவுக்கு எதிர்ன்னு சொன்னா அதுக்கு வியூஸ் கூடும், நான் மறுக்க வரல. அதை யார் கொண்டு வாரா, எப்படி கொண்டு வாரா? இன்னைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சீட் ஷேரிங் முடிஞ்சிடுச்சா? அந்த சீட் ஷேரிங் எப்படி? அண்ணாமலை அதுல என்ன முடிவு எடுக்க போறாரு? இப்படி பல கேள்விகள்லாம் இருக்குது. இதுவும் விஜய் தொடர்பா வரக்கூடிய ஒரு ஆதாய பப்ளிசிட்டி செய்தி தானே தவிர. அண்ணாமலை எங்க வர்றாரு? அண்ணாமலை அவர்கள் என்ன ரோல் இதுல? அண்ணாமலை கண்டிப்பா இன்னைக்கு பவன் சிங் பீகார்ல வந்து பாஜக மீண்டும் அவர்கிட்ட போய் 7 ஒரு மக்களவை தொகுதியில 3வது தள்ளி 7 சட்டமன்ற தொகுதியில பாஜகவை பலகீனப்படுத்தினவருங்கிற அடிப்படையில அவற்றை வந்து மீண்டும் பாஜக சேர்த்து அவரும் ரைட் ராயலா ஹீரோ மாதிரி அமித்ஷா பின்னாடி இருக்காரு. அந்த போட்டோ அன்னைக்கு ஹிண்டு பத்திரிகையில போட்டிருக்கான், பாருங்க, யாரும் எடுத்து பாருங்க. போன அந்த போஜ்பூரி சிங்கர் ராஜ்புட்னு நினைக்கிறேன், ஒரு ஹீரோ மாதிரி கத்தா வந்து இருக்கிறாரு. அப்போ பாஜகவுக்கு 2029 தான் முக்கியம். அண்ணாமலை 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை எதிர்பார்க்கிறாரு. சீட் ஷேரிங் முறிஞ்சதுன்னா அவர் வந்து ஏதோ ஒரு கட்சி சின்னத்துல, முலாயம் சிங் யாதவுக்கு சைக்கிள் சின்னம், ஏதோ ஒரு சின்னத்துல அவர் தனிச்சு போனாருன்னா தமிழக பாஜக ஓட்டே காலி ஆயிரும். 18% ஓட்டுலயும் அண்ணாமலை ஒரு ஹீரோ. சோ நீங்க அண்ணாமலையை தவிர்த்துக்கிட்டு பாஜக ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிடலாம்னு நினைச்சா இங்க நடக்காது. அதனாலதான் நிர்மலா சீதாராமனை சந்திச்சதை அண்ணாமலை போடல. நிர்மலா சீதாராமன் நாளைக்கு நம்ம மேல பழி வந்துடக்கூடாது, அண்ணாமலை வெளியேறி இந்த கட்சி சீரோ ஆயிட்டா அது நிர்மலா சீதாராமன் தான் பொறுப்புன்னு ஆயிடக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட ஒரு பதட்டம் தெரியுது. சோ அண்ணாமலை தமிழக பாஜகவுக்குள்ள ஒரு பிளேயர் தான்.